வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இன்ஸ்கர்ட் கட் பண்ண போகிறோம். 8 பீசஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. கமெண்டில் ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஸ்பெஷலாக போடுறோம். புதுசாக பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்கர்ட் கொஞ்சம் பெரிய சைஸ் 8 பீசஸ் வச்சு ரெடிமேடில் அவ்வளோ கிடைக்காது. உங்களுக்கு 8 பீசஸ் வச்சு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு போடுறோம். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இன்றைக்கி இந்த பீஸில் தான் இன்ஸ்கர்ட் கட் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 3.5 மீட்டர் துணி எடுத்துருக்குறோம். உங்களுக்கு 8 பீஸுன்னா 3.5 மீட்டர் தேவைப்படும். 4 பீஸுனால் உங்களுக்கு 2.5 மீட்டரே கூட போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு டபுளாக மடிச்சுங்க. ஏற்கனவே மடிப்பு இருக்கும், அதே அளவில் இந்த அளவு மடித்து போட்டுருங்க. இந்த அளவுக்கு மடித்து போட்டாச்சுங்களா. 2 பீஸும் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சிடுங்க. நம்மளுக்கு லென்த்து 36 வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 2 இன்ச்சு 38 கூட வச்சுக்கலாம். இது 36 இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, மேலே ஒரு பெல்ட் பீஸ் 2 இன்ச்சு வந்துடும். மொத்தத்துக்கு 38 வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கம்மியாக வேணும்னா 35 வச்சுட்டு 2 இன்ச்சு அந்த பெல்ட் பீஸ் வரும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக 36 வச்சுருக்கேன். இந்த அளவு 36 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே ரெடி 6 இன்ச்சு தேவை, அதனால 6.5 இன்ச்சு வச்சுருங்க. 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இங்கே 10 இன்ச்சு, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 10.5 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். ஏமா இது ஒரு 2 பீஸ், இது 2 பீஸ் வந்துடும், 4. அப்புறம் 2 ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு தான் உங்களுக்கு எல்லா சைஸும் ஒரே பீஸ் தான் வரணும். இது 6.5 இன்ச்சு, இங்கே 10.5 இன்ச்சு. இப்போ இந்த அளவு வச்சுட்டு ஃபஸ்ட்டு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இந்த டீஸ் மார்க் போட்டிருங்க இல்லையா, அதுலேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 பீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கோம். இது நான் லாஸ்ட்டில் நம்ம 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த பீஸ் அப்படியே இதே அளவு போட்டு கட் பண்ணக்கூடாது. அப்படியே பீஸ் திருப்பிக்கணும். இந்த சின்ன பீஸ் மேல் சைடு வந்துடணும், இந்த பெரிய பீஸ் இந்த சைடு வந்துடணும். இந்த அளவுக்கு போட்டுட்டு இங்கே இதில் 4 பீஸும் இதுலேயும் ஒரே சைஸ் வரணும் நம்மளுக்கு. இந்த பக்கம் கரை பீஸ் இருக்கும் இல்லையா, அப்படியே இந்த பக்கம் அப்படியே பீஸை திருப்பி போட்டுக்க வேண்டியதான். இந்த அளவு போட்டுட்டு நம்மளுக்கு எல்லா பீஸ் சைஸும் இதே சைஸ் தான் வேணும். அப்படியே இதுக்கு மேலே போட்டுருங்க. இந்த அளவுக்கு அப்படியே மேலே போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது மேலே பீஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு இந்த அளவு கட் பண்ணிவிடுங்க. இது எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிக்கலாம். இப்படி இதில் இப்போ 4 பீஸ் கட் பண்ணியாச்சு. இதில் கரெக்டாக உங்களுக்கு இப்போ நாங்கள் 6 வச்சு ரெடி தையல் போக ரெடி 6 வரும். சப்போஸ் உங்களுக்கு சுற்றளவு பத்தலை, கரெக்டாக 7 வச்சுருங்க. இங்கே 10 வச்சுருக்கோங்க இல்லையா, மொத்தத்துக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு 10.5 வச்சுருக்கோம். சப்போஸ் இங்கே கீழே கொஞ்சம் அகலம் வேணும்னா கரெக்டாக 11 இன்ச்சு வச்சுக்கலாம். இதுவே உங்களுக்கு பெரிய சைஸாக தான் இருக்கும். இப்போ அடுத்தது இந்த பீஸ் இருக்குங்க இல்லையா, இதை அப்படி பாதியை எடுத்துருங்க. சிங்கிள் பீஸாக இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அப்படியே மடித்து போட்டுருங்க. இந்த அளவு மடிப்பு இருக்குங்க இல்லையா, அந்த அளவு அப்படியே மடிப்பு அப்படி வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருங்க. இந்த அளவுக்கு இதில் 2 பீஸ் வந்துடும். இந்த அளவுக்கு ஒரே அளவுக்கு வர அளவுக்கு மடிச்சிருங்க. இந்த அளவு வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியாச்சு. கீழே அப்படியே இதே சைஸ். இப்போ இந்த பீஸ் கட் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ இந்த அளவு இருக்கு இல்லையா பீஸு, இந்த பீஸ் இப்படி தான் கட் பண்ணோம். அப்படியே இப்படி மேலே இருக்க பீஸ் கீழே சைடு வந்துடணும், கீழே இருக்க பீஸ் மேல் சைடு வந்துடணும். அப்படியே மடித்து திருப்பி போடும்போது தான் உங்களுக்கு இந்த அகலம் வரும்.
அப்படியே திருப்பி வச்சிங்களா. இப்போ இந்த கட் பண்ண வச்சு பீஸு இந்த அளவுக்கு வந்துடும். அப்படியே இந்த அளவுக்கு 2 பீஸும் ஒரே சைஸ் வர அளவுக்கு போட்டுருங்க. இந்த அளவு மடித்து போட்டாச்சுங்க. இப்போ வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதே அந்த அளவுக்கு கிராஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் கொடுத்து கட் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து நல்லா பாவாடை வந்து கொஞ்சம் பெருசாக பெரிய சைஸாக வரும். இந்த இன்ஸ்கர்ட் இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து எல்லாமே டபுள் பீஸாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம சிங்கிளாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் வந்து மேலே பெல்ட்டு கட் பண்ணிக்கலாம், நாடாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இந்த அளவு 2 பீஸ் வரும். நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். இந்த அளவு கிராஸில் ஜாயின் பண்ணணும். அதேமாதிரி இந்த அளவு கிராஸில் ஜாயின் பண்ணணும். இப்படி ஒரு பீஸ் வந்துடும், இப்படி ஒரு பீஸ் வந்துடும், இப்படி ஒரு பீஸ் வந்துடும். அதுக்கு மேலே வந்து இப்படி ஒரு பீஸ் வந்துடும். இந்த அளவுக்கு வந்துடும். வந்து இந்த பக்கம் 4 பீஸ் வந்துருக்கு இல்லையா, அதேமாரி அந்த பக்கம் 4 பீஸ், மொத்தம் 8 பீஸ் வந்துடும். இந்த அளவு கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நல்லா பெரிய சைஸாகவே வந்துடும். உங்களுக்கு இதுவே 50 இன்ச்சு இருக்குது. இடுப்பு சொல்லிட்ட அளவு 50 வந்துடும். இது வந்து கீழே வந்து டவர் வந்து நல்லா தாராளமாகவே இருக்குது. மொத்தத்துக்கு வந்து 40 இன்ச்சு இருக்குது. 8 இன்ச்சு வந்துடும். இதுவே ஃப்ரீயாக வந்துடும். கரெக்டாக 8 பீசஸ். இது 4 பீசஸ், இது 4 பீசஸ் இருக்குது. இந்த அளவுக்கு வந்துடும். இன்ஸ்கர்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்கர்ட் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.